Hello everyone. So இந்த வீடியோல பாத்தீங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் லெசன்ல இருக்கிற ஸ்டேட் போர்ட் புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள் क्वेश्चंस எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொன்றா क्वेश्चन பார்க்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் 1.9 சரியா? வெயிட் பண்ணு. நீட் 2013 இது நீட் 2013 क्वेश्चन இல்லையே. Similar to 2013 இது நீட் 2013 क्वेश्चन இல்ல. ஓகேவா? ஏன்னா ரூட்ல வரல அந்த இடத்துல. அதே மாதிரி இந்த வேல்யூல உல்டா வந்துச்சு 1 2 3 4 னு போயிருக்கு. இது மாத்தி இருக்கான். ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம क्वेश्चन சால்வ் பண்ணனும். சரி, ஆன்சர் என்ன வேணாலும் இருந்துட்டோம். x = a எல்லா क्वेश्चन மார்க்கவே பண்ணிட்டீங்களா சார்? ஏ சால்வ் பண்ணிருக்கேன் இல்லடா. இப்போதான் 2 நாளைக்கு முன்னாடி உங்க கூட உட்கார்ந்து சால்வ் பண்ணிருப்பேன். a² b³ c√d இதான क्वेश्चन. x = a² b³ c√d. நான் வந்து கோர்ஸை விற்கிறப்ப ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்கா? எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்னு. இப்போ தெரியுதா? சரி, அது ஒன்றும் இல்லை. சரியா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் நீங்களும் இந்த மாதிரி வந்துடலாம். plus half into delta d by d. கரெக்டா? இப்போ இருக்கிற வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணு. 2 into delta a by a. delta a ஓட வேல்யூ 4% னு கொடுத்திருக்கான். 4 கரெக்டா? plus 3 into 2 plus c ஓட வேல்யூ என்ன? 3 plus half into d ஓட வேல்யூ என்ன? 1 8 plus 6 plus 3 plus half. 8 plus 6 14, 14 plus 3 17 and half. அப்படி இல்லைனா 17 plus half. நீ வேணா 17.5 னு போட்டுக்கோ. 17.5%. இல்லை நான் இதை வந்து 35/2 னு போட்டுக்கோ. சரியா? இல்லை 17 ப்ளஸ் இல்லைன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் 17 1/2. பட் ஆக்சுவலாக பார்த்தோன்னா இது நீட்டோட கொஷின் கிடையாது. இது வந்து நான் மாற்றவும் சொல்லியிருந்தேன் அவங்கள்ட்ட. மேபி நான் பழைய எடிஷன் புக்லேருந்து எடுத்திருப்பேன். உங்கள்கிட்ட இருக்க புக்கில் வந்து ஏதாச்சும் போட்டிருக்கான் ஆனால் சிமிலர் டு நீட் 2013 கொஷின்னு. ஏன்னா இது எனக்கு ஞாபகம் இருக்குது. இது வந்து அவங்க அப்பயே பண்ண மிஸ்டேக். நான் வந்து இதுக்கு மெயில் பண்ணி விட்டுருந்தேன். இது நீட் 2013 கொஸ்டினே கிடையாது, நீங்கள் எப்படி போட்டிருக்கீங்கன்னு. உங்கள்கிட்ட இருக்க புக்கில் எதாவது இருக்கா இதுக்கு? லாஸ்ட் இயர் புக்கில் இப்படி தான் இருக்கா? நீட் 2013 சரி, இதையும் மாற்ற சொல்லிவிட்டு உங்களுக்கு லெட்டர் அனுப்புவோம். இந்த வருஷம் அனுப்புகிற லெட்டரில். Thank you.